ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்ப உங்ககிட்ட எதுக்கு நான் இப்ப எப்பயுமே இந்த மாதிரி வீடியோ போட மாட்டேன். இப்ப எதுக்கு நான் போடுறேன்னா, அவ்வளவு மன உளைச்சல்ல வீடியோ போடுறேன் நான். இப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் இது யூடியூப் தான். யூடியூப்பை நம்பி பல பேர், சில பேர் என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் வந்தா இப்ப என்ன தெரியும் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸா இருந்தது, இனிமே 8000 வாட்ச் ஹவர்ஸா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் செய்க அது. ரெண்டாவது 10 மில்லியன் வியூஸ் இருந்தாலே போதும், மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகிக்கலாம். ஆனா இப்ப அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, சரியான ஆப்போசிட்டாங்க. 30 மில்லியன் வியூஸ் வரணும்னு சொல்றாங்க. அதுவும் எலிஜிபிள் வியூஸ் வரணும்னு சொல்றாங்க. நான் எங்க போக 30 மில்லியன் வியூஸ்க்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பொறுங்க, நான் அத சொல்லியே காமிச்சிடறேன். அதாவது February 1, 2027 முதல் புதிய விதிகள். லாங் வீடியோஸ் ஃபர்ஸ்ட் சொல்றேன் கேளுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் 1000, அது எப்பயும் போல 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தா ஓகே. கடந்த 365 நாட்களில் 8000 குவாலிட்டி ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. 8000 வாட்ச் ஹவர்ஸ் வேணுமா? ஃபர்ஸ்ட் 4000 இருந்துச்சு, இப்ப அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 8000 கொண்டு போயிட்டாங்க. இது எங்க போய் நிக்க போய் எனக்கு தெரியல. இன்னும் இப்போ இருக்கும் 4000 வாட்ச் ஹவர்ஸை 8000 கூட்டியிருக்கிறார்கள் யூடியூபர். இப்ப இதுல என்ன யார பாதிக்கப்படுவானா, இப்ப ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் இன்னும் மானிட்டேஷன் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் இனிமேலும் பெரிய ஆப்பையும் காத்துட்டு இருக்கு. ஆனா என்ன ஒரு நல்லதுன்னா, நீங்க இப்போ வரைக்கும் யூடியூப் யூஸ் பண்றீங்க, ஒரு கிரியேட்டரா இருக்கீங்கன்னா கொஞ்சம் வேகமா மானிட்டேஷன் பண்ண பாருங்க. ஏன்னா இது இப்போதைக்கு வர வேண்டிய நியூஸ் இல்ல. பிப்ரவரி, அதாவது 2027 பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி தான் இது வரப்போகுது, அமலுக்கு வரப்போகுது. அதனால யூடியூப் ஷார்ட்ஸுக்கு ஒன்று சொல்றேங்க. அதே சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகே. கடந்த 90 நாட்களில், அதாவது 90 டேஸ்க்குள்ள 20 மில்லியன், சாரி அப்ப 30 மில்லியன் சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க, 20 மில்லியன் வியூஸ் வேணுமா மானிட்டேஷன் ஆகிறதுக்கு. அதாவது 10 மில்லியன் இருந்தது, இப்ப 20 மில்லியன், அதாவது பாதி கூட்டிட்டாங்க. இப்ப ஏற்கனவே மானிட்டேஷன் இருந்தால், நீங்கள் ஏற்கனவே யூடியூபில் இருந்தால் இந்த புதிய 8000 வாட்சஸ் 20 ஷார்ட்ஸ்கள் காரணமாக மீண்டும் புதிதாக மானிட்டேஷன் அப்ளை செய்ய வேண்டியதில்லை. அதாவது நீங்க ஏற்கனவே மானிட்டேஷன் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி கிரியேட்டருக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நீங்க திரும்ப இந்த மாதிரி மானிட்டேஷன் பண்ண அவசியமே கிடையாது. இந்த நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எப்பவும் போல உங்க யூடியூப் சேனல் மானிட்டேஷன் ரெவன்யூ உங்களுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும். ஓகே. அதாவது ஜனவரி 31, 2027க்குள் அக்செப்ட் செய்ய வேண்டியிருக்கும். அதாவது ஜனவரி, அடுத்த வருஷம் ஜனவரி 31க்குள்ள எப்படியாச்சும் மானிட்டேஷன் பண்ண பாத்துக்கோங்க. அப்ப இந்த வீடியோல இருந்து நமக்கு என்ன சொல்ல வரேன்னா, அதாவது அடுத்த வருஷம் பிப்ரவரி 2027 1ஆம் தேதியில தான் இது கொண்டு போறாங்க. அதுக்குள்ள நீங்க, நானே இந்த மானிட்டேஷன் பண்ணல ஓகேவா, நானுமே நிறைய ஒர்க் பண்ணணும், அதுல நிறைய இன்னும் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்களும் அதே மாதிரி பிப்ரவரி 21க்குள்ள, 31க்குள்ள, ஜனவரி 31க்குள்ள முடிச்சிருங்க. ஏன்னா இல்லாட்டி உங்களை மொத்தமா யூடியூப் சர்க்கரை முடிச்சிருவாங்க, பாத்துக்கோங்க, சரியா இருந்துக்கோங்க. சரி ஓகே. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். யூடியூப்ல 10K அடிச்சதுக்கு ஒரு செலிபிரிட்டில ஒண்ணு இல்ல, நான் நினைச்சு கூட பாக்கல 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்ட்டு. அவங்களுக்கு எல்லாம் முதல்ல நன்றி. அப்ப அதே மாதிரி வீடியோஸும் இனிமே தொடர்ந்து போடுவேன், கண்டிப்பா போடுவேன். ஆள் இல்ல வீடியோ போடுறதுக்கு. ஒருத்த கை விடுங்க பேர் நல்லா, அவன் இப்ப துப்புரா வர்றது கிடையாது. அவன் இப்ப காணாம போயிட்டான், அவன் நல்லவன் ஆயிட்டான், அதனால வர்றது கிடையாது பாவேன். அதனால நான் இப்போதைக்கு கடைசி வரைக்கும் கூட வீடியோ எடுக்க ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நான் பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா போடுவோம், நல்ல கனெக்டா போடுவோம்னு. இப்ப இந்த வீடியோ பாத்தீங்க, தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இன்னொரு 4 மாசமா 5 மாசமா தான் இருக்கு அடுத்த வருஷம் பிறக்கிறதுக்கு. அதுக்குள்ள நீங்க உங்க சேனல் மானிட்டேஷன் பண்ணிக்கோங்க. நன்றி. தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.